Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 28th to 29th Jan 2025. The first article, the essential religious practice. Essential religious practice. So what is essential religious practice? So offering prayers நீங்கள் பண்ணுறது. ஸோ அப்புறம் Quran, Bible is an essential part of those religion, respective religions. அதே மாதிரி Article 25 to 28. So you have religious freedom enshrined in the Constitution, giving lot of rights, but reasonable restriction can be made. Reasonable restrictions can be made because Indian model of secularism is different from Western model of secularism. How it is different? Religious total separation. The Western model on the total separation of religion from the government or executive. Indian model of secularism is separated, but the state can intervene when there is an unlawful activities நடக்கும்போது ஸ்டேட் கேன் இன்டர்வியூ. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து தலையிடுவாங்க. ஸோ இப்போ நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, லவுட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் ப்ராக்டிஸ், ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அதனால் நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி வேலிட். ஸோ ஆல்ரெடி இந்த சட்டம் இருக்குது, அதை வந்து வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது மாதிரி 50 டெசிபல்ஸ், அப்புறம் நைட்டுன்னா 40 டெசிபல்ஸில் தான் இது பண்ணணும், 6 மணிக்கு மேலே ஈவினிங். ஸோ இது எசென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்னா இது ஆக்சுவலாக இதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் முன்னாடி 1954 there is a case. ஸோ இட் வாஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்றது. பட் 1954 there is a Shirur Mutt case. Shirur Mutt case. Shirur Mutt case. மைசூர் ஸ்டேட்டில், மைசூர் ஸ்டேட் இன்னைக்கு கர்நாடகா. அவங்க வந்து கீழ் ஜாதிக்காரங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புளை வந்து டெம்பிளுக்குள்ளே அலோவ் பண்ணலை, டெம்பிள் என்ட்ரி. ஸோ அதனால் டெம்பிள் என்ட்ரி அலோவ் பண்ணுறது it's affecting the religious rights of other people. So it's not an essential religious practice. இது ரிலீஜியஸில் சொல்லப்படலை. அதில் டெம்பிள் ஷுட் பி ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி உங்களுக்கு சபரிமலை இஷ்யூ தெரியும். ஸோ there is a case, சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த கேஸ், திஸ் கேஸ் 1954 த எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற டாக்டர்னு சொன்னாங்க. இதில் நான் கேஸை மாற்றிட்டேன். 1954 the essential religious practice doctrine, which means they will test. இந்த இப்போ நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது கேஸ் போடுறாங்கல்ல, அப்போ அது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸானு செக் பண்ணுவாங்க. அப்படி அது வேலிட் இல்லை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அயோத்தியா கேஸ், அயோத்தியா கேஸில் ராமர் டெம்பிள் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பிலீஃபு. இது முன்னாடி இப்போ அயோத்தியா டெம்பிள் கட்டியாச்சு, மாஸ்க் அங்கே இருக்குது, தட் இஸ் அ பாபர் மஸ்ஜித். ஸோ இந்த மாஸ்கில் வந்து ப்ரேயர் நடத்தணும், இட்ஸ் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ப்ரேயர் நடத்துறது இட்ஸ் நாட் அன் மாஸ்கில் தான் நடத்தணுன்றது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்றத சொல்லி அந்த கேஸ் அன்னைக்கு இட்ஸ் இன் அயோத்தியா கேஸ். ஸோ இட் வாஸ் நாட் அலவுட். ஏன்னா மாஸ்கில் போய் தான் பண்ணணும்னு கிடையாது, எங்கே வேணால் அவங்க பண்ணலாம் நமாஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல், அங்கே தான் போய் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கப்பட்டப்போ ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் அதை அலோவ் பண்ணலை அன்னைக்கு. அது மாதிரி there is a வெங்கட்ராமன தேவ் கேஸ், வெங்கட்ராமன தேவ் கேஸ் வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர். இதான் நான் சொன்ன அந்த டெம்பிள் என்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் வந்து 1958 இந்த கேஸில் ஸோ எல்லாருக்குமே அந்த டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணப்படணும் அப்படின்ற ஆர்டர் கொடுத்தாங்க. தட்ஸ் அ கேஸ். அதே மாதிரி சபரிமலா டெம்பிள் கேஸ், இதெல்லாமே எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் டாக்டர். இந்த இந்த கேஸில் தான் அந்த டாக்டர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். அதை மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் சபரிமலா கேஸில்
10 to 50 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சபரிமலை டெம்பிளுக்குள்ளே இன்றைக்கி போகிறதில்ல. ஆனால் அது வந்து ரைட் ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டில். ஸோ இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் நீட் டு பி ஃபாலோட். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது, சட்டம் இருக்குது. சட்டம்னா அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற ரைட் ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டில் அதை அலோவ் பண்ணாங்க. ஆனால் யாருமே அதுக்கப்புறம் போகலை. சரியா? இம்பார்ட்டன்ட். ஸோ எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அண்டர் திஸ் ஆக்ட் இஸ் மோர், ஆக்டில் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாட் யூ மீன் பை எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்? ஸோ வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம், இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் வர இருக்குது. அதில் வந்து அதிகமாக கிளைமேட் சேஞ்சுக்கான விஷயங்கள், என்வாயர்மெண்ட் ரிலேட்டடில் ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ரிலேட்டட் டு ரினியூவபிள் எனர்ஜி, டீகார்பனைசேஷன், சர்க்குலர் எக்கானமி, க்ரீன் ஃபினான்ஸ், கிளைமேட் ரெசிலியன்ஸ் ரிலேட்டடாக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது இதில் சொல்லப்படுது. லாஸ்ட் இயரில் பிஎம் சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா, அது மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி, நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இதெல்லாமே லான்ச் முன்னுரிமை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி அதிகமான ப்ரையாரிட்டிஸ் இந்த செக்டாருக்கு கொடுக்க போனால் அப்போ தான் நம்ம 270 போகும்போது நெட் நியூட்ரலிட்டி, கார்பன் நெட் நியூட்ரலிட்டிக்கு போக முடியும் அப்படின்றது. ஆனால் இன்னும் 5 வருஷத்தில் we need to start the process. அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை இன்னும் தீவிரமாக நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம். சரியா? ரினியூவபிள் எனர்ஜி இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இப்போ கரண்டாக 203.184 ஜிகாவாட்ஸ், 18 ஜிகாவாட்ஸ். அதே 2030 அவர் டார்கெட் இஸ் 500 ஜிகாவாட். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னா மோர் ஃபண்டிங் மஸ்ட். அது மாதிரி பிஎம் சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனாவில் 1,45,00,000 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 6.3 லட்சம் பேர், 3-4 லட்சம் பேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில். எல்லாருமே பிடிச்சி அப்ளை பண்ணி விட்டாங்க. அதான் நடந்துச்சு. டார்கெட் வாஸ் கிவன் டு த போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், எவ்ரி ஒன் டிட் இட். எக்ஸ்பேண்டிங் தி சோலார் மேனுஃபேக்சரிங் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 40% டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது, அதை அதிகப்படுத்தணும். அது இம்போர்ட்டை விட அதிகமான சார்ஜாக இருக்குது. நம்ம சைனாலேருந்து கொண்டு வரதை விட ரொம்ப கம்மி. அவன் தே ஆர் மேக்கிங் வெரி சீப். அப்போ இம்போர்ட் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி இன்சென்டிவ்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கப்படணும். அதன் மூலமாக அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மாதிரி சிபிஏஎம், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், இது நம்ம 2026 ஜனவரி 1 நடைமுறையில் வரப்போகுது. அப்படி நடைமுறையில் வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட டாக்ஸஸ் போடுவாங்க. அதில் நம்மளோட பொருட்கள் பாதிக்கப்படுறது 20-50% டேரிஃப் வந்து நமக்கு பாதிப்பை உருவாக்கும். தட் இஸ் 8.22 பில்லியன் மணி வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த டாக்ஸஸ்னால் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி எம்எஸ்எம்இ செக்டாரையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். வி ஆர் டூயிங் 45% எக்ஸ்போர்ட் எம்எஸ்எம்இ செக்டாரில். அவங்களோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 30%. ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்லாம் உடனே கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்துக்கு கீழே போக முடியுமா? கார்பன் பார்டர் மெக்கானிசம்னா என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னா ஸோ கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ன்றது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி, இதை நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம் இங்கே இருந்து யூரோப்புக்கு. ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி வி ஆர் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். அதை நம்ம அப்போ அது கார்பன் பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்குது, கோல் எரிக்கிறது. அப்போ இந்த பொருளை நீங்கள் அங்கே மேனுஃபேக்சரிங் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வில் புட் டேக்ஸ். ஸோ அது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு பேர். சரியா?
ஸோ அதனால் இது வந்து இந்தியாவை அதிகமாக பாதிக்கும், இந்தியாவோட பொருளாதாரத்தை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சர்க்குலர் எக்கானமி, அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். சர்க்குலர் எக்கானமின்னா என்னது? ரீயூஸ், ரீசைக்கிள் த ப்ராடக்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ நிறைய ஓல்டு கார்ஸ் இருக்கும், அதை எல்லாமே தகர்த்துட்டு அதிலேருந்து ஸ்டீல்ஸ் எடுத்து புதிய கார்ஸுக்கு பயன்படுத்துறது, இல்லைன்னா ரீசைக்கிள் பண்ணுறது, இல்லைன்னா ரீயூஸ் பண்ணுறது. செகண்ட் ஹேண்ட் கார்ஸை வாங்கி ரீயூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான், ரீயூஸ் பண்ணணும் இல்லைன்னா ரீசைக்கிளிங் பண்ணணும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், புதுசாக ஸ்டீல் நம்ம தயாரிக்க தேவை கிடையாது. அது மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கோல் எரிக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணலாம். சரியா? ஸோ 44% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் ஆகிறத தடுக்க முடியும்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், எட்டிகோப்பா டாய்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த வாட்டம் ரிப்பப்ளிக் டே பரேடில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க, ஸோ டிஸ்பிளே பண்ணாங்க. எட்டிகோப்பா டாய்ஸ், ஸோ 2017 they got GI tag. ஆந்திர பிரதேஷில் இட்ஸ் அ நேச்சுரல் பேஸ்ட். there's a tree called அகுண்டு ட்ரீ. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ்லேருந்து உட்டை கட் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. ப்ளஸில் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்ஸ். அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்க அதை கடிக்கும் போதோ அதனால் எந்த பொல்யூஷனோ இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் டிஸ்பிளேட். அது மாதிரி சென்னப்பத்னா, இந்த கர்நாடகாவோட டாய், அதுவும் GI டேக் கொடுக்கப்பட்டு. அந்த நிர்மல் டாய்ஸ், இண்டோர் டாய்ஸ், அப்புறம் லெதர் டாய்ஸ், கொண்டப்பள்ளி, பொம்மலு, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே GI டேக் கொடுக்கப்பட்ட டாய்ஸ் இன் இந்தியா. த நெக்ஸ்ட், வெட்லேண்ட் அக்ரெடிஷன் சிட்டிஸ், அக்ரெடிட்டட் சிட்டிஸ் 31 சிட்டிஸ் வந்து வேர்ல்டு லெவலில் அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. 2015 ராம்சர் கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும்போது, ராம்சர் ஃபார் கன்வென்ஷன் ஃபார் வெட்லேண்ட்ஸ், அந்த மீட்டிங் நடக்கும்போது கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும்போது என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 12 எந்தெந்த சிட்டிஸ் வந்து வெட்லேண்ட்ஸை கன்சர்வேஷன் பண்ணுறாங்களோ, அதுக்கான எஃபர்ட்ஸை பண்ணுறாங்களோ, அந்த சிட்டிஸை வந்து கௌரவப்படுத்தணும், அவார்டு கொடுக்கணும் அப்படின்றது. இந்த வாட்டி இந்தியாவில் இண்டோர் அண்ட் உதய்பூர் வாஸ் செலக்டட் ஃபார் தட் பர்பஸ். ஒவ்வொரு வருஷமும் இது கொடுக்குறாங்க. இண்டோரை பொறுத்த வரைக்கும் சிர்பூர் அப்படின்ற லேக். இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சிட்டிஸில் ராம்சர் சைட்ஸ் இருக்கணும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிக்கரணை, அது வந்து ராம்சர் சைட், இப்போது அது சென்னைக்குள்ளாடி இருக்குது. அது மாதிரி சிட்டிஸில் ராம்சர் சைட் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நிறைய வெட்லேண்ட்ஸை வந்து கன்சர்வேஷன் அவங்க பண்ணணும். ராம்சர் சைட் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, கன்சர்வேஷன் எஃபோர்ட் வந்து பண்ணணும். அது மாதிரி இண்டோர் வந்து சிர்பூர் அப்படின்ற லேக், ராம்சர் சைட். அது மாதிரி 200 வெட்லேண்ட்ஸ் ஆர் தேர் ஆல் ஓவர் இண்டோர். அப்புறம் உதய்பூரில் அதே மாதிரி. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதுனால தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அவார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி impact of classifying denotified tribes. Denotified tribes னா என்னது? Denotified tribes, (1949) Criminal Tribes Act. அதன் அடிப்படையில் இந்த ட்ரைபல் பீப்புள் பாரம்பரியமாக திருடர்கள் இல்லைன்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படக்கூடிய ட்ரைப்ஸ், இவங்கள அந்த ட்ரைபில் இருந்து, அந்த ஆக்டில் இருந்து டீநோட்டிஃபை பண்ண ட்ரைப்ஸுக்கு பேர் தான் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பேர். இது நான் கிட்டத்தட்ட 10-15 வாட்டி இங்கே சொல்லியாச்சு, கிளாஸ் முடியட்டும். ஸோ 1949 இந்த ஆக்டில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்த ட்ரைப்ஸை வந்து டீநோட்டிஃபை பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டில் வி ஹேவிங் ட்ரைப்ஸ், அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 268 டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருக்காங்க. இப்போது அவங்க டீநோட்டிஃபைடுன்னா இதை தான் அர்த்தப்படுத்துகிறாங்க. சரியா? அவங்கள வெளியில் கொண்டு வந்தாலுமே அந்த டீநோட்டிஃபைடு அப்படின்ற வேர்டு வந்து அவங்கள வந்து தனியாக காமிக்குது. திருப்பி அதை முத்திரை குத்துற மாதிரி தான் இருக்குது. அது முத்திரை குத்துறப்படுது அப்படின்றனால தான் அவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றனால அது மாற்றினாங்க. திருப்பியும் டீநோட்டிஃபைடுன்னு வைக்கிறதுனால அது திருப்பியும் அவங்களுக்கு அந்த பேர் தான் வைக்கப்படுது. சரியா? சமூகத்தில் தனியாக காமிக்கிறது. இப்போ SC ST OBCயில் வந்துட்டாங்க அப்படின்னா SC STன்னு சொல்லுவீங்க, இல்லை OBCன்னு சொல்லுவீங்க.
டிஎன்டின்னு வரும்போது தே வில் பி கால்ட் அஸ் கிரைம்ஸ், ஆல்ரெடி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில். அப்போ அதுவும் தனி முத்திரை மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. சரியா? டிநோட்டிஃபை பண்ணப்பட்டாருமே. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே 268 டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இந்தியா முழுவதும் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மாதிரி செமி நாமடிக் ட்ரைப்ஸ் ஆர் தேர் ஆல் ஓவர் இந்தியா. இதில் இவங்க எடுத்த சர்வேயில் தே ஆர் வில்லிங் டு ஜாயின் இன் எஸ்சி எஸ்டி இல்லைனா ஓபிசி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்கா கமிஷன், லோக்கூர் கமிஷன், நந்தே கமிஷன், அப்புறம் இதாத்தே கமிஷன் அவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டு இன்க்ளூட் எஸ்சி எஸ்டி இல்லைனா ஓபிசிக்குள்ளாடி. தமிழ்நாட்டில் அதை பண்ணியிருக்கோம், ஓபிசி கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் அசர் ரிப்போர்ட், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். இது வந்து எவ்ரி இயர் இட் வாஸ் லான்ச் பை பிரதம் என்ஜிஓ. ஹவுஸ் ஹோல்ட் ரிப்போர்ட், வீடுகளில் போய் எடுக்கக்கூடியது. வீடுகளில் போய் குழந்தைங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க, 6லேருந்து 14 வயசு, 6லேருந்து 16 கேட்டகரி, அப்புறம் 3லேருந்து 16 இந்த கேட்டகரி எடுப்பாங்க. 3லேருந்துனா ப்ரீ ஸ்கூல் லெவல் என்ரோல்மெண்ட் பார்ப்பாங்க. அப்புறம் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அர்த்தமெட்டிக் லெவல்ஸ், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி எப்படி இருக்குது, அது இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் வந்து எடுக்கப்படுது. 3லேருந்து 16 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ரோல்மெண்ட் லெவல், அதில் 3 to 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ரோல்மெண்ட் 77.4%. 6லேருந்து 14 ரீடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 83% ஆஃப் தி இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டிங் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஃபவுண்டேஷன் லிட்ரஸி, நியூமரசி அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 75% லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். அது மாதிரி அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து 3 to 6 இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்குறது, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுல அங்கன்வாடி சென்டர்ஸை அது நல்லா பண்ணுது அப்படின்ற சொல்லிக்கிறேன். டிஜிட்டல் லிட்ரஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் த ரூரல் கிட்ஸ், 6ஆம் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 90% ஆஃப் ரூரல், அதுவும் ஷாக்கிங் தான். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ரித்து பரோசா ஸ்கீம். இதை ரித்து பந்து ஸ்கீம்னு இருந்துச்சு முன்னாடி, இப்போ இதை மாற்றிருக்காங்க ஃபார்மர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் ஸ்கீம். தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், லேண்ட் இருக்கிறவங்க 5 ஏக்கருக்கு மேலே, 1 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காங்கன்னா தே வில் கெட் 5,000 rupees ஒவ்வொரு ஏக்கருக்கும். 5,000 rupees ஒரு கிராப் சீசனுக்கு, இன்னொரு கிராப் சீசனுக்கு இன்னொரு 5,000 கிடைக்கும். 2 டேர்மாக 10,000 rupees கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ் லேண்ட் இருக்கணும், தட் இஸ் மேண்டேட்ரி. அது மாதிரி தெலுங்கானா பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரியா? ஷெட்யூல்ட் ட்ரைபல் பீப்புள்ஸ் லேண்ட் டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது கிடைக்கும். டெனன்ட்ஸ் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ இது நெய்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும் எந்த ஸ்டேட்ஸ் ஓடுது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டீப் சீக் ஏஐ. இது நேரத்துலேருந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய பொருளாக இருக்குது. சாட் ஜிபிடி எல்லாருக்கும் தெரியும்ல, சேம் லைக் தட், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இன்றைக்கி அந்த சர்வர் எல்லாமே டவுனாக இருக்குது, ஏன்னா அதை அட்டாக் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடிக்கு காம்படிட்டராக கொண்டு வரப்பட்டது. சாட் ஜிபிடி இஸ் லைக் 100 million இன்வெஸ்ட்மெண்ட். இது வெறுமே 6 million தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கோடிக்குள்ளாடி, அவ்வளோதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே. ரொம்ப சீப் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நிவேடா அப்படின்ற சிப் தான் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்தப்படுது. நிவேடா கம்பெனி அவங்களோட பங்குகள் எல்லாம் நேரத்திலேருந்து உள்ள ஆரம்பிச்சிருச்சு. கூகுள் நிறுவனம் ஓப்பன் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாட் ஜிபிடியோட பங்குகள் இதெல்லாமே நேற்றுக்கு அமெரிக்கா தெர் இஸ் அ ஷாக் பிகாஸ் ஆஃப் தி டீப் சீக். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர் தான் இதை பண்ணியிருக்காரு. சரியா? தட்ஸ் ஆல். நேம் அப்புறம் இதோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும், சாட் ஜிபிடி தெரியும்ல, நோ நீட் டு எக்ஸ்பிளைன், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி மேக்னெட்டிக் போல். மேக்னெட்டிக் போல்ன்றது இந்த பகுதி விசிபிலிட்டி இருக்கா? ஓகே. ஸோ the magnetic pole, there is a north equator, geographical north, அது மாதிரி geographical south இருக்கும். At the same time there will be a magnetic lines. The magnetic north, magnetic south. அப்படின்னா கோரில் you having a fluid,
கோர், லிக்விட் கோராக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு நார்த்து சவுத்து, ஏன்னா என்ன இருக்குது, நிக்கல் அண்ட் ஃபெரஸ். ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இது அலைன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் அட்ஜஸ்ட். இந்த நீங்கள் இமேஜில் ஷோ த இமேஜ், அந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இட் வில் அலைன் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் லிக்யூடுன்றனால எர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது இடத்த மாற்றிக்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் நார்த்து வந்து சேஞ்ச் ஆகும். முன்னாடி இதை கண்டுபிடிச்சப்போ 1831 ஜேம்ஸ் கிளார்க் அப்படின்றவர் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிக்கும் போது கேனடாவுக்கு நேரம் மேலே இருந்திருக்கு. இப்போ சைபீரியா பக்கத்தில் இருக்கான், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அந்த பக்கம் இட் ட்ராவல்ட் தீஸ் மெனி இயர்ஸில். அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அந்த லிக்யூட் வந்து சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் இந்த லைன் வந்து மாறும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். Now we will move on to the MCQs. Do it fast. Question number 1. With reference to the coral bleaching, consider the following statements. Statement number 1. Corals are formed by multiple small soft organisms known as polyps. Statement number 2. Coral bleaching occurs when coral expels the colorful algae living in their tissues. Which of the statements given above is are correct? Question number 2. Consider the following statements. Statement number 1. The Article 224A allows Chief Justice of the High Court to request retired judges to temporarily perform judicial duties. Statement number 2. Ad hoc judges appointments do not require the President's approval. Which of the statements given above is are correct? Question number 3. The report titled Fiscal Health Index, recently seen in news, was released by which of the following? Options are A. Ministry of Finance, B. Reserve Bank of India, C. Comptroller Auditor General of India, D. Nidhi Aayog. Question number 4. Consider the following statements regarding Deep Ocean Mission. Statement number 1. The Central Sector Scheme implemented by Ministry of Science and Technology. Statement number 2. Samudrayan is a key project under the mission. How many of these statements given above is are correct? Question number 5. Consider the following statements regarding the Inland Waterways Authority of India. Statement number 1. It develops and maintains inland water transport infrastructure on national waterways. Statement number 2. It works under the Union Ministry of Jal Shakti. Which of the statements given above is are correct? Options are A. 1 only, B. 2 only, C. both, D. neither. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is C. Question number 3 answer is C. Question number 4 answer is C. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.